அனைவருக்கும் வணக்கம். நான் ரெமிரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட நம்ம சந்திக்க போறோம். இந்து ஒற்றுமை கழக மேல்நிலை மற்றும் நடுநிலை பள்ளியின் தாளாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள். இந்த பள்ளியில எனக்கு நிறைய தடவை ஒர்க் ஷாப் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அப்படி போகும்பொழுது ஒரு 6-7 வருடத்திற்கு முன் இதே பள்ளியில நான் இப்படி ஒரு ஒர்க் ஷாப்காக போயிருக்கேன். அப்ப அந்த பள்ளியின் நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கும் இப்போ சமீப காலமாக தொடர்ந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்து கொண்டு வந்து இருக்கிற இந்த பள்ளியில பார்க்கும்போதும் எனக்கு அப்படி ஒரு மாற்றம் வியப்பூட்டும் வகையில இருந்ததுனால நானே விருப்பப்பட்டு, சார் இப்ப இந்த பள்ளியில இவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்களே, அது எப்படிங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு வியக்கத்தக்க பல விஷயங்கள் தெரிய வந்தது. குறிப்பா எனக்கு இந்த பள்ளியை பற்றி இப்போ சமீப காலமாக இது அத்தனையுமே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பவர் திரு ரவி ஐயா அவர்கள். அவர் மைண்ட் யுவர் மைண்ட் மூலமாக எனக்கு அறிமுகமானவர். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து பார்க்கும்போது வியக்கத்தக்க பல விஷயங்கள் இருக்கிறதுனால உடனடியாக அந்த தாளாளரை சேர்ந்து ஒரு வாய்ப்பு கேட்டேன், இப்படி உங்களோட பேசணும் அப்படின்னு. உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்து பள்ளியிலேயே எனக்கு இந்த ஷூட்டை எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார். நன்றி ஐயா. வணக்கம். உங்க பள்ளியில பத்தின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். குறிப்பா நான் ஆரம்ப காலங்கள்ல கடந்த ஒரு 6 வருடம் 5 வருடத்திற்கு முன்பு இந்த பள்ளிக்கு வரும்பொழுது இந்த கடப்பா கல்லெல்லாம் தரையில பதிச்சு அது அப்படியே மேடும் பள்ளமுமா இருந்ததுங்க. ஒரு கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க ஒர்க் ஷாப் எடுக்கணும், ஒரு கிளாஸ் அப்படின்னாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மொத்த பள்ளியுமே அந்த ஒரு கிளாஸ்ல தான் இருந்தாங்க. 2-3 வகுப்புகள் சேர்ந்துதான் ஒரு கிளாஸ்ங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நான் வரும்பொழுது இவ்வளோ மாணவர்கள் கூட்டத்துல இவ்வளோ பெரிய ஹால் எல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்பவே பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்ததுங்க. அதனால எனக்கு அதை பற்றி நிறைய சொல்லணும். உங்க பள்ளியின் இந்த ஆரம்ப கால நிலை, குறிப்பாக உங்க பள்ளியில இந்த வெளியில 1899 அப்படின்னு போட்டிருக்கோம். அது ரொம்ப ஒரு 100 வருடத்திற்கு மேல் பழமையான ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி ஒரு கோயில நம்ம பழம்பெரும் கோயில் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இதையும் நான் அப்படிதான் பாக்குறேங்க. சோ எனக்கு அந்த விஷயத்துங்களையும் உங்க பள்ளியுடைய அந்த வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். சொல்லுங்க. இது 1899ல இந்த பள்ளி ஒரு திண்ணை பள்ளிக்கூடமா ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திண்ணை பள்ளிக்கூடத்தை ஓராசிரியராக திரு சுமு சிங்காரவேலு நாயக்கர் அவர்களால் துவங்கப்பட்டது. அவர் தான் இந்த பள்ளியை முதலாக தொடங்கி நடத்தி கொண்டு வராரு. அவரு 1905ஆம் ஆண்டு அங்க நிமல சாலையில நடுநிலை பள்ளியும் தோற்றுவிக்கப்பட்டது. அவர் 1917ஆம் ஆண்டு இடையில ஒரு குழு ஒன்றை அமைக்கிறார். அவர் தனி மனிதராக இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற பொழுது இடையில் ஒரு குழு அமைத்து இதை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அமைத்திருந்தார். அந்த ஐவர் குழு அவர்கள் இந்த பள்ளிக்கு விதிமுறைகளை வகுத்துறாங்க. அந்த விதிமுறைகளின்படி இந்த நிர்வாகத்திற்கு 15 பேர்கள் கொண்ட இயக்குநர்கள் இருக்க வேண்டும் என்பது அந்த விதியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியினுடைய பணிவழி இயக்குநராக இருப்பார் என்பதும் இந்த இதுல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல இது கொண்டு வரப்பட்ட போது அன்றைய தினம் இருந்த அந்த ஐவர் குழுவில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான் சொல்லணும். அவங்கள பெரிய ஸ்காலர்ஸ், அவங்க ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், அவர் இந்த பள்ளியினுடைய இயக்குனராக இருந்திருக்கிறாங்க. அதே போல ஆனரரி இருக்கிற ஒரு ஜட்ஜஸ் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துல இருந்திருக்காங்க. மருத்துவர் டாக்டர் உத்தமராயன் போன்றவர்கள் இந்த பள்ளியில அந்த இயக்குனரா இருந்திருக்காங்க. அப்படி சட்டமன்ற உறுப்பினரா இருந்த ஜெகநாதன் முதல் கொண்டு இந்த பள்ளியில அன்றைய தினம் இயக்குனரா இருந்து இந்த பள்ளியை வடிவமைத்து சீர்தூக்கி மேல கொண்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது இந்த பள்ளி தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் மூலமாக இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து இந்த 100 ஆண்டுகளை நோக்கி இந்த பள்ளி வளர்ந்திருக்குது. அந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைய தினம் 126 ஆண்டு கடந்து இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது எங்க பள்ளி. அது ரொம்ப மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு தருணம். அதில் இந்த பள்ளியில நீங்க அந்த நேர்காணலை உங்களுக்கு இது பண்ணிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, எப்பவுமே ஒரு 100 ஆண்டுகள் ஆகுன்ற போது பள்ளியோ சரி எதுவாக இருந்தாலும் ஒரு சரிவு என்றது இருக்கும் இல்லைங்களா? அந்த சரிவை இந்த பள்ளியும் சந்தித்தது என்பதுதான் உண்மை. அந்த சந்திப்பு 2000 இந்த சரிவை பள்ளி எட்டி இருக்கிறது. காரணம் அதற்கு கட்டிடங்கள் அது சிதலம் அடைந்து காணப்பட்டது. மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே சென்றது. ஆசிரியர்கள் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் அது குறைந்து காணப்பட்டது. இப்படி இருந்த காலங்களிலே 2003க்கு பிறகு நானும் இந்த பள்ளியினுடைய மாணவன். அதுல நான்
நான் வந்து ரொம்ப மிக பெருமை கொள்கிறேன். அந்த வகையில வந்து அன்றைக்கு இருந்த பள்ளியினுடைய செயலாளர் தெய்வ திரு அமரர் ஏசி பராங்குசம் அவர்கள் என்னை பள்ளியினுடைய இயக்குனராக இங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2003க்கு அப்புறம் நான் இந்த பள்ளியில தொடர்ந்து இயக்குனராக பணியாற்றி இருந்தேன். எங்களுடைய பள்ளியினுடைய செயலாளர் திரு ஏசி பராங்குசம் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக இயற்கை எழுதிய தருணத்துல இந்த பள்ளி நிர்வாகம் கூடுகிறது. 15 பேர் கொண்ட அந்த இயக்குனர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, நான் அன்றைய தினம் என்னுடைய வயது 42, இவர் தான் நம்ம இப்ப இருக்கிற நிர்வாகத்துல வந்து ரொம்ப வயது குறைவா இளமையா இருக்காருன்னு சொல்லிட்டு என்னை இந்த பள்ளியினுடைய தாளாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட காலகட்டங்களில் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா இங்க உள்ள வருகின்ற பொழுதுதான் வந்து இந்த பள்ளியில வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை காட்டினோம். என்னன்னு சொன்னாக்கா, பள்ளி ஒட்டுமொத்தமா சிதலம் அடைந்திருக்கிறது. வகுப்பறைகள் வர்ணங்கள் பூசப்படவே இல்லை. அந்த வகுப்பறைகளில் ஒளி விளக்குகள் கூட வந்து இல்லாமல் இருந்த காலம். இப்படி இந்த பள்ளியை வந்து நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம். அன்றைய தினம் 2008 நான் பொறுப்பேற்று இருக்கும்போது பல விஷயங்களில் இருந்து 9 வரை அது சில பிரச்சனைகளில் இருந்து அது முழுமையாக கல்வித்துறையால் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், இந்த நிர்வாகம் தான் என்றது அங்கீகரிக்கப்பட்டது 2009. அந்த 2009 அங்கீகரிக்கப்பட்ட போது இந்த பள்ளியில மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 6 முதல் 12 வகுப்பு உள்ள இந்த பள்ளியினுடைய மொத்த எண்ணிக்கையே 167 மாணவர்கள் தான். அதுதான் இந்த பள்ளியினுடைய நிலைமை. அப்படிதான் வந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்தில் வந்து பணியாற்றுகின்றேன். அப்பொழுது என்னுடைய பணியாற்றுகின்ற அலுவலகத்திலே மேனேஜர் பினான்ஸாக இருந்த திரு எஸ் ரவி அவர்களை சந்தித்து என்னை இந்த பள்ளியினுடைய செயலாளராக இருந்து நான் செய்து கொண்டிருக்கின்றதெல்லாம் அவரும் அறிந்து கொண்டு அவரிடத்தில் நான் முறையிட்ட போது அவர் ஒரு நாள் இந்த பள்ளிக்கு வருகை தந்து பார்த்து, இந்த பள்ளியிலே வந்து இப்படி ஒரு பாடடைந்த ஒரு கட்டிடமாக இருக்கிறது, அதனால் முதலிலே நாம் வர்ணம் பூச வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்தான் எனக்கு வந்து முதலாக என்னை ஊக்குவித்து இந்த பள்ளிக்கு வர்ணம் பூசுவதில் இருந்து, விளக்குகள் அமைப்பதிலிருந்து, மின்விசிறிகள் இணைப்பதிலிருந்து எல்லாவற்றிற்கும் இருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யுங்கள், நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று மற்ற நண்பர்களோடு எல்லாத்தையும் சேர்ந்து பகிர்ந்து கலந்து அதை வந்து செயல்படுத்தினார்கள். அப்போதுதான் முதல் வேலையா வந்து இந்த பள்ளிக்கு 2010க்கு மேல நாம வர்ணம் பூசுகின்ற பணியை வந்து தொடங்கி இருக்கிறோம். அந்த தொடங்கி இருக்கின்ற போது இந்த முன்னே இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய அலுவலகத்திற்கு முன்னே இருக்கிற கட்டிடம் மிகவும் சிதலம் அடைந்து கீழே விழுதுகின்ற நிலையில மேலே ஒரு பெரிய அரச மரம் ஆலமரம் எல்லாம் வளர்ந்து இந்த கட்டிடம் இடிந்து போகின்ற நிலை, அதையெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி இதெல்லாம் வந்து பார்க்கின்ற ஒரு பெரிய மலைப்பாக இருக்கிறது. அன்றைக்கு இரவு முழுவதும் வந்து 25 லாரிகளை வைத்து அதை அகற்றுகின்ற அளவுக்கு வந்து இந்த கட்டிடத்தை மேலே இருந்து நாங்கள் அகற்றி இருக்கின்றோம். அதையெல்லாம் அகற்றி அதற்கப்புறம் ஒரு சில வகுப்பறைகளை தேவைக்கேற்ற அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் அதை சரி செய்து அதை செயல்படுத்தி கொண்டிருந்தோம். அப்படி இருக்கின்ற பொழுது 2010 ஆசிரியர்கள் எல்லாம் பற்றாக்குறையா இருந்தது கூட சரி செய்கின்ற விதமாக 2010 போது 8 ஆசிரியர்களை கல்வித்துறையின் மூலமாக நாங்கள் இந்த பள்ளிக்கு ஆசிரியர்களை பெற்று மாணவர்களுடைய நலனிலே நாங்கள் சொன்னோம். இது குறிப்பா இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய நோக்கம் இந்து ஒற்றுமை கழகம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2017 வந்து விதிமுறைகள்லாம் விதிக்கப்பட்டது. இது வந்து 1954 ஆண்டு சொசைட்டி ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்டது. 2/1954 அப்படின்ற மாதிரி இந்த பள்ளியை பதிவு செய்து அன்றைய தினம் தான் இந்து ஒற்றுமை கழகம் என்று பதிவு செய்து அதை வந்து நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருந்தோம். 1947 ஆண்டு தான் முதலாவதாக ஓல்டு எஸ்எஸ்எல்சி என்று சொல்வார்கள் அது தொடங்கப்பட்டு அப்பொழுதுதான் 48, 49 தான் முதலிலே மாணவர்கள் அந்த பரீட்சைக்கு செல்கிறார்கள் இந்த பள்ளியில. அதற்கு பிறகு இந்த பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வித்துறையில் உள்ள சில மாற்றங்களின் காரணமாக 12ஆம் வகுப்பு 11, 12 என்று தோன்றப்பட்டது. அன்றைய செயலாளர் திரு ஏசி பராங்குசம் அவர்களினுடைய முயற்சி நிலை பார்த்தீங்கன்னா 1974 ஆண்டு மேல்நிலை பள்ளியாக இந்த பள்ளி உயர்த்தப்பட்டது. அந்த முதல் இது 1979 ஆண்டு இந்த பள்ளி வந்து மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு தொடர்ந்து அது முதல் முறையாக அந்த மாணவர்கள் அந்த பரீட்சையிலே பங்கு பெறுகிறார்கள். இப்படியாக இந்த பள்ளி வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்த காலகட்டங்களில் நான் 2008 செயலாளராகி 9 தொடர்ந்து போது இவ்வளவு பெரிய ஒரு சுமைகள் எல்லா கட்டிடங்களும் இடிந்து விழுந்த அளவுக்கு 2014-15 ஒரு பெரும் மழை, அந்த பெரும் மழையின் காரணமாக எங்க பள்ளியினுடைய பின்புறத்தில் உள்ள கட்டிடம் முழுமையாக சேதமடைந்து விழுந்து விட்டது.
முழுமையாக சேதமடைந்து அதை வந்து எங்களால் அதை இன்றைய தினம் அந்த செயல்பாடுகள் அது நல்ல மழையில அந்த பக்கத்து வீட்டு இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் இந்த செவர்கள் எல்லாம் போயிட்டு அவர்களே வெளியேற முடியாத அளவுக்கு அந்த கட்டிடம் இடிந்து விழுந்திருந்தது. அன்றைய தினம் 2015 வந்து அன்று இரவு மகள் பாராமல் நாங்கள் அதை வந்து சீர் செய்து அதை ஒரு காம்பவுண்டு சரி செய்து காம்பவுண்ட் மட்டும் நாங்க ஏற்பாடு செய்து அது காலியா அந்த இடத்தை நாங்க வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, திரு எஸ் ரவி அவர்கள் வந்து 2013 இந்த பள்ளியினுடைய இயக்குனராகவும் கொண்டு வரும். இப்படி ஏன்னா யார் யாரெல்லாம் அந்த பள்ளியினுடைய தொண்டுள்ளம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் எங்கள் பள்ளியினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ.கே. நாகேஸ்வர அவர்களுடைய தலைமையில தான் இந்த பள்ளி வந்து சிறப்பான முறையில அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்து இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற பள்ளிகள்ல இருக்கக்கூடிய வசதிகள் இந்த பள்ளிகள்ல எந்த அளவுக்கு வந்து நீங்க கம்பேர் பண்ணி கொண்டு வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நீங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னீங்க ஒரு மாணவர் வந்து அந்த மாதிரி ஒரு விருப்பத்தை வச்சாரு, அதுல இருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. சோ அந்த செய்தியை வந்து நீங்க சொல்லணும். இது 2015-16 ஒரு மாணவர் வந்து பள்ளி இறுதி நாள்ல வந்து ஆசிரியர்கள்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் கௌரவிச்சுட்டு அவங்க பிரியா விடை பெறுகிறார். அந்த கூட்டத்தில் என்னையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த கேட்டுக்கொண்டதின் பொருள் அந்த மாணவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கு சென்று பிராக்டிகல் எக்ஸாம் அது அந்த பள்ளியில தான் சென்டர் எங்க பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அங்க போயிட்டு நான் தேர்வு எழுதினேன். அங்க இருக்கின்ற ஆய்வு கூடங்கள் பார்க்கின்ற போது மூன்றும் தனித்தனியாக இருந்தது. இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று மூன்றும் தனித்தனியாக இருந்தது. ஆனா நம்ம பள்ளியில மட்டும் வந்து ஆய்வு கூடம் ஒரே ஆய்வு கூடத்துல மூன்றுமே இயங்குகிறது அப்படின்ட்டு அந்த மாணவர் வந்து சொன்னது கம்பேர் பண்ணி சொன்னாரு. சொல்லிட்டு இதை தினம் செயலாளர் வந்திருக்கிறாரு, இது கட்டாயம் வருங்காலத்துல மாணவர்களுக்கு இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான இது பண்ணணும்னு சொன்னப்போ அந்த மாணவனுடைய வார்த்தை எனக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதை மறுக்க முடியாது. அந்த தாக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த பள்ளிக்கு வந்து ஆய்வுக்கூடம் தனித்தனியே அமைய வேண்டும் என்று இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்தை அணுகி கேட்கின்ற பொழுது அவர்கள் ஆய்வுக்கூடத்தை வந்து கட்டித்தந்தார்கள். அதில் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஆய்வுக்கூடத்துக்கு கட்டித்தந்தார்கள். அலுவலகம் கட்டாயம் இருக்க வேண்டும், அலுவலகத்திற்கு ஆன இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று இதை மூன்றையும் அவர்கள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் காரணம் அவர்கள் கட்டுக்கொண்டார்கள். இன்றைய தினம் மாணவர்கள் வந்து மிக பெரிய சந்தோஷம். அதுல வந்து இந்த உயிரியலுக்கான ஆய்வு கூட வந்து தனியா இல்லாம இருந்தது. அப்போ வந்து 2020 அந்த கோவிட் டைம்ல அந்த ஆய்வகத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இயக்குனராக இருக்கிற திரு எஸ் ரவி அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சின்னு தான் சொல்லணும். அவரும் அவரை சார்ந்த நண்பர்கள் என்னோட ஒத்துழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த அன்றைக்கு இருந்த தலைமை ஆசிரியர் திரு செல்லப்பாண்டியன் அவர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கட்டிடத்தை திறம்பட அந்த ஆய்வு கூடத்தை கட்டி முடிச்சோம். இன்னைக்கு வந்து மாணவர்கள் மிக சந்தோஷமா வந்து ஒவ்வொரு தனித்தனியான இயற்பியல் தனியா, வேதியியல் தனியா, உயிரியல் தனியா நடக்குது. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு ஆய்வுக்கூடமா இருந்தாக்கா மாணவர்கள் வந்து 11ஆம் வகுப்பு மாணவர்கள் போனாக்கா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் போக முடியாம காலகட்டம்லாம் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த வகுப்புல தனித்தனியாக பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு மேடம். இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அந்த கொரோனா பீரியட்ல வந்து நிறைய பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தது. அந்த மாதிரியான நிலைகளை நீங்க எப்படி கையாண்டீங்க? அதற்கு பிறகு வந்து ஆசிரியர்கள் அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் அப்படின்னும் போது இங்க எப்படி அப்பாயிண்ட் ஆகி உள்ள வர்றது, ஆசிரியருடைய நியமனம் எல்லாம் இங்க எப்படி நீங்க கையாண்டீங்க? தனிப்பட்ட முறையில யாரும் நியமிக்க முடியாது மேடம். இதுல இது வந்து ஸ்கூல் கமிட்டி மூலமா தான் வந்து அதுவும் வந்து பண்ண கல்வித்துறையின் மூலமாக வந்து நம்ம அனுமதி பெறணும். அனுமதி பெறுவது மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பு அலுவலகத்திலையும் வந்து பணி நாடுனர்களை வந்து நம்ம கேட்டு அதுக்கப்புறம் வந்து விளம்பரம் கொடுத்து விளம்பரத்தின் மூலமாக பணி நாடுனர்களை வந்து சேகரித்து அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து நம்ம நேர்காணல் செய்து தேர்வு மெரிட் அண்ட் எபிலிட்டியில தான் வந்து இந்த ஆசிரியர்களை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். ஆண் பெண் இதுல வந்து எந்தவித வித்தியாசமே இல்லை. இதுல நீங்க இந்த ஆண் பெண் என்று சொல்லுகின்ற போது நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பள்ளியை பொறுத்தவரையிலும் 1899 முதல் 2015 வரை இந்த பள்ளியில வந்து வெறும் மாணவர்கள் மட்டும்தான் பயின்று வந்தாங்க. அதுதான் குறிப்பிட வேண்டிய ஒன்லி பாய்ஸ். நான் படிக்கிற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூல் தான். 1500 மாணவர்கள் அந்த இதுல நாங்க படிச்சிருக்கிறோம் இந்த பள்ளியில.
அப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 2015க்கு அப்புறம் இந்த 16ல வந்து இந்த நிர்வாகத்தினுடைய தொலைநோக்கு பார்வை, பெண்களுக்கான கல்வியை ஏன் நாம் கொடுக்க கூடாது என்று நாங்கள் வந்து விவாதித்தோம். அந்த அடிப்படையிலே அன்றைக்கு தலைமை ஆசிரியராக இருந்த திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் பேசுகின்ற போது, தாராளமாக செய்யலாம், நம்ம வந்து இதை ஆரம்பிச்சா நம்ம தைரியமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றப்போ அதை நாங்க மேலே எடுத்து சென்றோம். அதுக்காக வந்து கல்வித்துறையின் மூலமாக நாங்கள் அனுமதியை பெற்று முதலாக 2016ஆம் ஆண்டு இந்த பள்ளியில வந்து பெண்களை சேர்க்க வேண்டும், மாணவிகளை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து சேர்க்கின்ற போது 2016ல வெறும் 3 மாணவிகள் தான் எங்கள் பள்ளியில சேர்ந்தாங்க. அதே போல வந்து இன்னைக்கு 2025ல இன்னைக்கு மாணவிகளுடைய எண்ணிக்கை 101ஆக உயர்ந்திருக்கிறது. இதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, தமிழ் வழி கல்வியாக இருந்ததும் இல்லாம ஆங்கில வழி கல்வியும் வந்து இருந்தும் சேர்ந்து நடைபெறுகிறது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மற்ற பள்ளிகள் மாணவர்களோட சேர்ந்து சில போட்டிகள் எல்லாம் நடக்கும் இல்லையா, பேச்சு போட்டிகள், அந்த மாதிரியான விஷயங்கள், அதுலயும் வந்து உங்க மாணவர்கள் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணி? எங்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையான மாணவர்கள். இன்னைக்கு வந்து எங்க விளையாட்டுலயும் சரி மற்ற கல்வியிலையும் வந்து சிறந்து விளங்குறாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டா நம்ம வந்து எங்க மாணவர்கள் நேஷனல் லெவல்ல வந்து கேரம்ல வந்து வெற்றி பெற்று இருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல வந்து வெற்றி பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாக்ஸிங்லயும் வந்து ஸ்டேட் லெவல்ல வெற்றி பெற்றிருக்காங்க. சிலம்பம், இவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மேகாலயா இது போல மாநிலத்துக்கெல்லாம் சென்று எங்க மாணவர்கள் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. நாங்க நாள்தோறும் அந்த மாணவர்களுக்கு காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை எங்களுடைய நடுநிலை பள்ளி விளையாட்டு திடலிலே வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கோச்சிங் கொடுக்கிறோம். அதே போல மே மாதத்துல சம்மர் கேம்ப் வந்து 1 மாத காலத்திற்கு வந்து அதை வந்து தொடர்ந்து நாங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது மாதிரியான வேலை இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ கல்லூரிக்கு சேர்றதுக்கு முன்னாடி இந்த +1 +2 முடிச்சுட்டு அப்புறம் அந்த கல்லூரிக்குள்ள போற அந்த காலகட்டத்துல வந்து நீங்க இந்த கல்லூரி அப்படின்ற ஏதாவது ஒரு இது இருக்குங்களா? ஆமா மேடம். இப்போ 10ஆம் வகுப்புலயே நாங்க சில விஷயங்களை பண்றோம். எங்க பள்ளியை மட்டும் நாங்கள் பார்ப்பதில்லை. இந்த பகுதியில் இருக்கிற சுற்று பகுதியில் இருக்கிற எல்லா பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவர்களை எல்லாம் அழைத்து ஜெயித்து காட்டுவோம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி, அந்த ஜெயித்து காட்டுவோம் என்ற நிகழ்ச்சிக்கு இது போன்ற ஒரு அவங்க மாணவர்களுக்கு அந்த கையேடுகளை வந்து கொடுப்போம். 5 ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் கூட வந்து பாஸ் பண்ணிட முடியும். ஓகே. அப்ப இதுல வந்து உங்களுக்கு அந்த சிலபஸ் பேஸ்டு தான் எல்லாமே சிலபஸ் பேஸ்டு தான். இதை வந்து நாங்க கொடுத்து இந்த மாணவர்களை இந்த பகுதியில் இருக்கிற 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இதுல கலந்துக்கினாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கையேடுகளை வந்து நாங்க கொடுத்து அவர்கள் தேர்ச்சியில வெற்றி பெறுவதற்கான வழிவகை செய்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எப்படி சார்? இந்த புத்தகம் இது எங்களுடைய இயக்குனர்கள், எங்களுடைய ஆசிரியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் மேடம். மிகச்சிறப்பு. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மக்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அடுத்த தலைமுறையினரை வந்து சிறப்பா கொண்டு வர முடியுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்றா இருக்கு. ஆமா. அடுத்து வந்து இந்த உட்கட்ட அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஏதாவது நீங்க டிபார்ட்மெண்ட் மாதிரி யாராவது வச்சு பண்றீங்களா? இல்ல மேடம், டிபார்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. நாங்க வந்து இந்த எங்கெங்கெல்லாம் இந்த சிஎஸ்ஆர் இருக்கு, எங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு இயக்குனரும் வந்து அவங்களுடைய சொந்த அவங்களுடைய முயற்சினாலும் அவருக்கு உள்ள இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களின் மூலமாக அவர்கள் வந்து இது பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வருவாங்க. அந்த சிஎஸ்ஆர் அடிப்படையில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் மூலமா நிறைய கட்டிட வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள்லாம் கட்டினோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா மற்ற ஒரு வேர்ல்டு பேங்க் அப்படின்ற ஒரு என்ஜிஓ மூலமா எங்களுடைய பொருளாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த முயற்சி எடுத்து இந்த லைப்ரரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அதே போன்று ஆர்ஓ, இது மாதிரி எல்லாம் என்ஜிஓ மூலமா தான் வந்து இன்னைக்கு பெற்று தந்திருக்காரு. இப்போ ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு வேலையை வந்து செய்வதனால தான் எங்களுக்கு உயர்ந்து செல்ல முடியுது. நாங்க தனிப்பட்ட ஒருத்தரால இது யாராலையும் சாதிச்சிட முடியாது. அதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். எந்த தனி மனிதனாலையும் எதையுமே வந்து சாதிச்சிட முடியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்க, ஆனா விடாமுயற்சி என்பது என்னுடைய மனதில் வந்து இருக்கும். யார் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை பள்ளிக்கு வாங்கி கொள்ளணும் அப்படின்றதுல வந்து முயற்சியோட அதை வந்து தொடர்ந்து செயல்பட்டு. இப்போ இந்த பள்ளி மாணவ மாணவிகள் வந்து கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னும் போது சீருடைகள், அவங்களுடைய புத்தகங்கள், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நீங்க பள்ளி மூலமாக சப்போர்ட் பண்றீங்க? மேடம், இப்போ இங்க 90% மாணவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் தான். எங்க பள்ளியில பாத்தீங்கன்னா நடுநிலை பள்ளியில வந்து 1 முதல் 8 வகுப்பு வரை இருக்கிறது. அதுல வந்து நாங்க கல்வி கட்டணம் 1 ரூபாய் கூட வசூலித்தது கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கல்வி கட்டணம் என்பது 1 ரூபாய் கூட வந்து வசூலித்தது கிடையாது.
ஆனால் மேல்நிலை பள்ளியை பொறுத்தவரையில் இங்க நிர்வாகத்தின் சார்பாக பல ஆசிரியர்களை நியமிக்க வேண்டி இருக்கிறது, மற்ற ஆட்கள் வேலை செய்வதற்கான ஆட்கள்லாம் இருக்கிறது. அதனால ரொம்ப மினிமமா, ஏன்னு சொன்னா இந்த வட சென்னையிலேயே சரி, சென்னை மாவட்டத்திலேயே கூட இருக்கலாம், அந்த சென்னை மாவட்டத்திலேயே வந்து கல்வி கட்டணம் மிக குறைந்த அளவில் வந்து அரசு நிர்ணயிக்கிறது. அந்த கல்வி கட்டணத்துக்கும் கீழே வசூலிக்கின்ற ஒரு பள்ளி எங்க பள்ளியா தான் இருக்கும். அதிகபட்சமா 6000 ரூபாய் தான் ஆண்டுக்கு ஒரு முறை. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதுதான் எங்களுடைய கல்வி கட்டணம். இது வந்து இந்த இதுல இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த புத்தகம் நோட் புக் எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு, இந்த ஆண்டு ஒரு என்ஜிஓ இந்த வேர்ல்டு பேங்க் அவங்க தான் வந்து எங்களுக்கு வழங்கினாங்க. இப்போ இந்த மாதிரியான குழந்தைகளை வந்துட்டு தயார்படுத்தி இப்போ நீங்க வந்து ஒரு தொழில் கல்வி அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு இல்லைங்களா? சோ அதை டிப்ளமோல எல்லாம் ஜாயின் பண்றதுக்காக உங்ககிட்ட இருந்து சிறப்பா அந்த மாதிரி பசங்களை இந்த ஒரு 10th படிக்கும் போதே அடுத்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க் ஷாப்ஸும் நீங்க பண்றீங்க இல்லையா? ஆமாங்க. எங்களுக்கு 10ஆம் வகுப்புலயே வந்து மாணவர்களுடைய நிலை பற்றி தெரியும். அந்த மாணவர்களுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு இந்த மாணவனால மேற்கொண்டு படிக்கிறதுக்கு முடியும், இன்னும் நல்லா படிக்க முடியும், இவன் கொஞ்சம் அதை விட குறைவா இருப்பான், அதுக்கும் குறைவா இருப்பான், இவனுக்கு தொழிற்கல்விக்கு கொண்டு போனோமா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பள்ளியிலேயே ஒரு தொழிற்கல்வி பிரிவு ஒன்று இருந்தது. அதுதான் இப்போ ஒரு 2 ஆண்டாக அந்த ஆசிரியர் பணி ஓய்வு பெற்றதால அரசாங்கம் மாற்று ஆசிரியர்கள் கொடுக்கல, அதனால அந்த இது நிறுத்தி வைக்கப்பட்டது. அது மாதிரியான பயன்களை மாணவர்களை வந்து நாங்கள் தொழிற்கல்வி அவர்களை படிக்க வைத்து அவர்களை வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்கா டிப்ளமா ஹோல்டரா கொண்டு போவோம். அது மாதிரி டிப்ளமா முடிச்சுட்டு அந்த மாணவர் ஒரு மாணவர் அவர் மேலும் பிஇ முடிச்சிருக்காரு. இப்படி எல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபோசிஸ் போல கம்பெனியில பணியாற்றுகின்றார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது வந்து ஒரு பள்ளியை பற்றின ஒரு வரலாறு அப்படிங்கும் போது அது ஆரம்ப காலத்துல இருந்து இன்று வரை ரொம்ப அழகா அந்த வரலாறை வந்து நீங்க எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. வரலாற்று பதிவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த பள்ளியை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எனக்குள்ள அப்படின்னா, இந்த பள்ளியை பற்றின இவ்வளவு நல்ல செய்திகளை வந்து உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பல பள்ளிகள் இப்படி வளர்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதை வளர வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரெமிரா டாக்ஸ் உடைய நோக்கம். இவ்வளோ அருமையான செய்திகளை கொடுத்து ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கும் எங்க பள்ளியை நீங்க நேர்காணல் எடுத்து எங்க பள்ளியை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுல, ஏன்னா இது வந்து 126 ஆண்டு கால பள்ளி, அதை மேலும் மேலும் வந்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இது சிறப்பா நடைபெறணும்ன்றதுல உங்களுடைய பங்களிப்புன்றது எங்க பள்ளியின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பெயர் ஆ. செல்வபாண்டியன், MSc MPhil M.Ed, முன்னாள் தலைமை ஆசிரியர், இந்நாளில் இப்பள்ளியினுடைய இயக்குனர். நான் இப்பள்ளியில் 1994ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை பணிபுரிந்தேன். 28 ஆண்டுகள். இதில் 22 ஆண்டுகள் முதுகலை ஆசிரியர், அதாவது கணிதத்தில் +1 +2 வகுப்பு எடுத்து வந்தேன். அதற்கப்புறம் 2016 இருந்து 2022 வரை இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தேன். என்னுடைய பெயர் வந்து டி. முரளிதரன். இந்த நம்முடைய சூளை பகுதியில் அமைந்துள்ளக்கூடிய இந்து ஒற்றுமை கழக மேல்நிலை பள்ளி, இதில் நான் தற்சமயம் தலைமை ஆசிரியர் பொறுப்பு பதவி வந்து நான் வகிச்சுட்டு இருக்கேன். இதில் பெருமை கூடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இதே பள்ளியில் நான் வந்து ஒரு மாணவனாக வந்து நான் இங்கே படித்து இதே வளாகத்தில் வந்து சுட்டி தெரிந்திருக்கேன் என்று சொல்லிட்டு நான் பெருமைப்படுறேன். அப்புறம் வந்து நம்ம 2010 இதனுடைய வந்து ஒரு முதுகலை ஆசிரியர் ஆங்கிலமாக நான் வந்து பதவியேற்றேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பதவியில் இருந்துட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரமேஷ் பாபு. நான் இப்பள்ளியில் 1997ஆம் ஆண்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் பணியாற்றி வருகின்றேன். இந்த பகுதி ஏரியாவில் பார்க்கும் பொழுது மாணவர்களினுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருப்பது தெளிவாக தெரிகிறது. ஸோ இதை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பத்தில் சில முயற்சிகள் எடுத்தோம். பட் அது வந்து சரியாக செயல்படுத்த முடியவில்லை. எங்களுடைய நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் முழுசாக வந்து இதில் இன்வால்வ் ஆகும் பொழுது அதில் ரிசல்ட்டுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். அதில் நிறைய முயற்சிகள் பண்ணும் பொழுது மாணவர்களினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. நான் 2016 தலைமை ஆசிரியராக பணிபுரிவதற்கு முன்னர் இப்பள்ளியினுடைய நிலைமைகள், பில்டிங்கை பொறுத்த மட்டும் பழைய பில்டிங் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களாக இருந்தது. பள்ளியினுடைய நிறுவனர் சு. சிங்காரவேலு நாயக்கர் அவர்கள், அவர்களுடைய பாதை மாகவி பாரதியினுடைய வார்த்தைகளை சொல்ல போனா, நம்ம வந்து அன்னையாவின் புண்ணியம் கோடி அவங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற வார்த்தைக்கு என்னங்க, இந்த சூளை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து நல்ல தரமான கல்வி வந்து கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக தன்னுடைய வீட்டையே தானமாக கொடுத்து பல்வேறு பங்களிப்புகளை கொடுத்து அவரே வந்து ஆசிரியராக இருந்தார் என்றது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய வழியில தான் இன்று இருக்கக்கூடிய நிர்வாகம், எங்களுடைய
மதிப்புக்குரிய செயலாளர் அவர்கள் திரு டி சந்திரசேகரன் அவர்களுடைய செயல்திறனாலும், இதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய AK நாகேஸ்வர ஐயா அவர்களாலும், அதே போன்று எங்களுடைய பொருளாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி ஐயா அவர்களாலும், இதனுடைய இயக்குனர் பெருமக்கள் ரவி ஐயா அவர்களுடைய சீரிய முயற்சினால தொடர்ச்சியா பள்ளி பல்வேறு தளத்தை சந்திச்சுட்டே இருக்கு. ஒரு மேல் நோக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படியெடுத்து போயிட்டே இருக்கிறோம். இந்த பள்ளியினுடைய செயலாளர் திரு சந்திரசேகர் அவர்களும், திரு ரவி சார், திரு நாகேஸ்வரர் அவருடைய கமிட்டி எனக்கு எப்படின்னாக்க இந்த பொறுப்பை வழங்கினார்கள். அப்பொழுது 2014 வழங்கும் பொழுது இந்த பள்ளியை எப்படி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த பள்ளியை கட்டணங்கள் மாற்ற வேண்டும் என்ற தீர்மானம் போடப்பட்டது. அதுக்கு முதல் அடித்தளமாக ஒரு பில்டிங் கட்டணும். அப்போ எப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஓல்டு ஸ்டூடெண்ட் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுடைய ஊழியர்கிட்ட பணம் வசூலித்து அதை கட்டப்பட்டது. பொதுவாக ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஈவினிங் 7 o'clock வரைக்கும் கிளாஸஸ் எடுப்போம். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே எந்த நேரமும் பார்க்காம மாணவர்களை நாங்கள் வர வச்சு எடுப்போம். பட் என்னென்னா முழுசாக பேரண்ட்ஸும் மாணவர்களும் எங்களுக்கு இதில் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால எங்களால் இந்த ரிசல்ட்டை நாங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ 2017 நாங்கள் தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி வழங்குவதற்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு, ஆசிரியர்களுடைய கடுமையான முயற்சி, இது எல்லாமே ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. கல்வி தரமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உள்கட்டமைப்பினுடைய விஷயத்துல இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் அடுத்த தளத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா மாணவருடைய அகாடமிக் சைட்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்மளுடைய ப்ராக்ரஸ் இருந்துட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்தினுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய இப்போ பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா அவங்களுடைய சொந்த அலுவலகம் எத்தனை இருந்தாலும் சரி, ஒரு காலாண்டு தேர்வாக இருக்கட்டும், எந்த தேர்வாக அவங்களுடைய முழு மூச்சோடு பங்கெடுத்து அவங்களுடைய எல்லா நேரத்தையும் இதுக்காக அளித்து வட சென்னையில மட்டுமே இன்னைக்கு முக்கியமா இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளின்றது ஒட்டுமொத்த சென்னை மாவட்ட அளவுலயும் ஒரு மிகப்பெரிய பள்ளியா திகழும் இல்லை, எல்லோருக்கும் சந்தேகம் இல்லை என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிர்வாகம் அளிச்சிருக்கு. இதை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.